இப்போ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் வந்து வின்சென்ட் வேன் கா. ம். அவர் வந்து பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலயே செத்துட்டார். பட் அதெல்லாமோ பண்ணிட்டு கடைசி 4 வருஷம் தான் அவர் பெயிண்டிங் பண்ணார். ம். என்னெல்லாமோ பண்ணார். கடைசி 4 வருஷம் தான் பெயிண்டிங். லியோனார்டோ டா வின்சி அவர் இன்னைக்கு உங்களுக்கு பெயிண்டரா தெரியும், மொனாலிசானான்னு தெரியும். பட் அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ம். அவர் வந்து ஆர்ம்ஸ் இன்வென்டரா இருந்திருக்காரு. ஒரு பெர்ஃபெக்ட் மேன வரைஞ்சாரு. ஹெலிகாப்டர் மாரி ஒரு டிசைன் ஒண்ணு போட்டாருங்கிறாங்க. நெறைய விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறார். நெறைய பெயிண்டிங்ஸ் மொனாலிசாவோட அவர் பெட்டரா பண்ணியிருக்காரு. ஆனா மொனாலிசா ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, அது திருடி போயி ரொம்ப நாள் காணாம இருந்து திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டதுனால, ஒரு ஸ்டோரியோட அட்டாச் ஆயி இது பெருசாயிடுச்சு. பட் அவர் வந்து ஹி டிட் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் பிஃபோர் ஹி பிகேம் அ பெயிண்டர். அதே மாதிரி தான் மைக்கேல் ஆஞ்சலோ. ஸ்கல்ப்டிங், பெயிண்டிங் அவர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் டேவிட் இஸ் வெரி ஃபேமஸ். ம். அதே சமயத்துல சிஸ்டீன் சாப்பல்ல பெயிண்டிங் பண்ணதும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த நேரோவா ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணுத்துல ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம்.